Hello friends, welcome to Divyashriji channel. So நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு தந்தூரி சிக்கன் ரெசிபி தான். வித்தவுட் ஓவன் நம்ம எப்படி வந்து சமைக்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஸோ சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் 1 ஸ்பூன், தேவைக்கான சால்ட், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன், தயிர், ஸோ ஒரு பவுல் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு கப் ஃபுல் ஆஃப் கர்ட் நாங்கள் போட்டுக்கிறோம், நல்ல திக் கர்ட். அப்புறம் கொஞ்சம் 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கணும், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணணும். இது கரம் மசாலா 1 ஸ்பூன், சில்லி பவுடர் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி நம்ம மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். நல்லா மிக்ஸ். ஸோ ஒரு 1 hour வந்து ஸோ அந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சிக்கன்லாம் போட்டு ஒரு 1 hour வந்து மேரினேட் பண்ணணும். ஃப்ரிட்ஜில் வச்சும் செய்யலாம், ஃப்ரிட்ஜ்லேயே வைக்காமவும் வெளியில் வச்சும் மேரினேட் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம். ஸோ இந்த டிஷ்ஷில் என்ன மெயின் விஷயம்னா, நாம் வந்து ஒரு சார்கோல் போட போகிறோம். ஸோ அந்த ஸ்மோக்கில் வந்து 1 hour வந்து நம்ம மூடி வைக்க போகிறோம். ஸோ தட் இந்த சிக்கன்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர்ஸ் கிடைக்கும். ஸோ மேரினேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சின்ன டம்ளர் வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு சார்கோல் போட்டு கீ போட்டால் நல்ல ஸ்மோக் வரும். அந்த ஸ்மோக் வரும்போதே ஒரு பிளேட் வச்சு அது மேலே நல்லா அடைச்சி வச்சிடணும். ஸோ ஒரு பவுல் வச்சுக்கோங்க, ஒரு ஃப்ளாட் பவுல். அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது பெரிய பெரிய பீஸ் சிக்கன், தந்தூரிக்குன்னு கேட்டால் கட் பண்ணி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆயில் வந்து டீப் ஃப்ரைக்கு போடுற மாதிரி அவசியம் இல்லை, ஷாலோ ஃப்ரைக்கு போடுற மாதிரி இருந்தால் போதும். ஸோ இப்போ சிக்கன் பீசஸ் எல்லாம் போட்டாச்சு, பாயில் ஆகிட்டு இருக்குது ஒரு சைடு. ஸோ அது ஒரு 5 minutes கழித்து நம்ம இன்னொரு சைடும் திருப்பி பார்க்கணும். பாருங்கள், நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு, பார்த்தாவே தெரியுது. ஸோ சிக்கன் எல்லாமே வந்து கிறிஸ்பியாக சூப்பராக குக் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் தந்தூரி சிக்கன். இதுக்கு கூட ஒரு சாஸ் இருக்கும். ஸோ சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த தந்தூரி சிக்கனுக்கு ஒரு ஆப்டான ஒரு சாஸ், ஒயிட் சாஸ் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸி, வித்தின் அ மினிட் அந்த டிப்பிங் சாஸ் நம்ம செஞ்சிடலாம். ஸோ அடுத்த டிப்பிங் சாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ சாஸ் எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் ஒரு பிளெண்டரில் ஜாரில் எடுத்துகிட்டு ஒரே ஒரு முட்டையை உடச்சி போட்டுட்டு, நமக்கு பிஞ்ச் ஆஃப் சால்ட், பிஞ்ச் ஆஃப் பெப்பர் போட்டுட்டு, உங்களுக்கு சன்ஃப்ளவர் ஆயில், உங்களுக்கு ஆயில் எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு சாஸ்க்கு தகுந்த மாதிரி உங்கள் ஆயிலும் எக்கும் நீங்கள் போட்டுக்கணும். ஸோ ஒரு எக்கு வச்சுருக்காங்க. ஸோ அதை விட நீங்கள் வந்து 2 times ஆயில் ஊற்றிக்கணும். ஸோ வெரி வெரி சிம்பிள் 3 ingredientsல
நமக்கு வந்து மைனீஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா எக், அப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில், சால்ட் அண்ட் பெப்பர், அவ்வளோதான். ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஹோம்மேட் மைனீஸ். ஸோ ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே.